சித்திரை 13 தவக்கால சிந்தனைகள். இன்றைய நாளிலே குருத்தோலை பவனியோடு தூய வாரத்துக்குள் நுழைகின்றோம். கடந்த 40 நாட்களாக நாங்கள் தவத்திலும் செபத்திலும் ஈகையிலும் ஈடுபட்டிருந்த நாங்கள் பாஸ்கா தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆயத்தப்படுத்துகின்றோம். குறிப்பாக இயேசு அன்று எருசலேம் நோக்கி சென்ற அந்த பவனியை நாங்கள் குருத்தோலைகள் ஏந்தி கொண்டாடுகின்றோம். அந்த ஜெருசலேம் பவனியானது சற்று வித்தியாசமானது. இயேசு கோவறு கழுதை மேல் ஏறி அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். அந்த பயணம் ஒரு லட்சிய பயணம், ஒரு உன்னத பயணம். தன்னுடைய மக்களினுடைய விடுதலைக்காக, மீட்பிற்காக தன்னுடைய உயிரை தியாக வேள்வியில் கரைக்க போகின்ற ஒரு நெடிய பயணம். இந்த பயணத்திலே துன்பங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, இறுதியில் அதன் விளைவாக மரணம் உண்டு என்பதை இயேசு ஏற்கனவே அறிந்திருந்தார். இதனால் தான் என்னவோ குருத்தோலை ஞாயிறிலே வாசிக்கப்படுகின்ற 1ஆம் வாசம் மெசியா நூலிலிருந்து இயேசுவை துன்புறும் ஊழியனாக அடையாளப்படுத்துகின்றார். மக்களுடைய பாவங்களை ஏற்று, மக்களுடைய காயங்களை ஏற்று, அவைகளுக்காக தன்னை பலியாக்கிய ஒரு செம்மறியாக, ஒரு துன்புறும் ஊழியனாக அவர் அடையாளப்படுத்தப்படுகின்றார். அதே வேளையில் 2ஆம் வாசகத்திலும் தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே இயேசு விதமாக மனித உருவு எடுத்து தன்னை வெறுமையாக்கி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார் என்ற ஒரு பாடல் கூறப்படுகின்றது. இப்படியாக இயேசுனுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் தியானிக்க நாங்கள் நுழைந்திருக்கிற இந்த புனித வாரமானது எமது கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்வில் மிகவும் முக்கியமான காலமாகும். கிறிஸ்து உயிர்த்திருக்காவிட்டால் நம்முடைய நம்பிக்கை வீணிலும் வீணென்று திருத்தூதர் பவுல் கூறுவார். இந்த நம்பிக்கை ஒன்றுதான் எங்களுடைய வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கின்றது. கிறிஸ்து உயிர்த்திருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்று ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுனுடைய பாடுகளும் மரணமும் ஒரு வரலாறாக ஏதோ ஒரு சரித்திர புத்தகத்தில் பதியப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு இந்த பாடுகளையும் மரணத்தையும் தாண்டி சாவை வென்று, பாவத்தை வென்று ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுத்தார் என்பதுதான் இந்த மீட்பின் மறைபொருளாகும். அத்தகைய அந்த மீட்பின் மறைபொருளைத்தான் நாங்கள் கொண்டாடுவதற்கு இந்த குருத்தோலை ஞாயிறானது நமக்கு வழி சமைக்கின்றது. எருசலேம் மக்களோடு நாங்களும் இணைந்து தாவீதின் மகனுக்கு ஒசானா ஒசானா என்று சொல்லி அவரை இந்த உன்னத லட்சிய பயணத்திற்கு வழி அனுப்பி வைக்கின்றோம், மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கின்றோம். ஆனால் அவர் பலிக்கராவாக்க கழுவாயாக ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவே அந்த பயணத்தை மேற்கொண்டார் என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றோம். எனவே இயேசுனுடைய சீடத்துவத்தில் சிலுவைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, காட்டிக் கொடுப்புகள் உண்டு, மறுதளிப்புகள் உண்டு. அதைத்தான் இயேசுனுடைய பணிவாழ்வும் சரி, அவருடைய இறுதி பயணத்திலும் சரி நாங்கள் காணுகின்றோம். எனவே இயேசுனுடைய சிலுவையின் வழியிலே எங்கள் மீட்பை நாங்கள் அடைய துன்பங்களையும் துவண்டு விடாமல் அவற்றை எதிர்கொண்டு இயேசுவின் சிலுவையின் வழியிலே எங்கள் மீட்பை கண்டடைவோம். ஆமேன்.